ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்டோமேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷர்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பண்ண பிக்கே எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ் கொடுத்துட்டு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு மேலே காரில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பிகு தகுமை நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதுலேயும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பிகு தகுமை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காரில் எஸ் பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் பேஜ்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் பண்ணால் ஸோ இந்த பிக் பண்ண நெக்ஸ்ட்டில் கன்வெர்ட்டர் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு எப்போ நாம் இன்புட் பண்ண ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி கீழே கொண்டு வந்தாக்கா உங்களுக்கு பண்ண எப்போ தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட் பண்ணால் பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த லிரிக்ஸ் போய்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த சாங்க்கு மேலே ஒரு கிரே கலர் இருக்குது, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபிங் கொடுத்து இந்த ஸ்டாரிக்குமா இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க ஸோ அந்த எஃபெக்ட்டில் பண்ண பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் அப்படி கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா லாஸ்ட்டு செகண்ட் எஃபெக்டாக பிரைட்னஸ் காஸ்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பிக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இதாக வேணால் உங்கள் பிகுக்கு தகுந்த மாதிரி ஓகேவா. ஸோ உங்கள் பிகுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ அதனால் நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் லைன் கொடுத்து லேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கிரே கலர் இருக்குது, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸ் லைன் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கிளியரும் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் பண்ணதில் ஆட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இதே சேம் மெத்தடில் நீங்கள் பண்ணால் அந்த கிரே கலர் லேயர் எங்கெங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த எஃபெக்டை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண ரிலிக்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரிலிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபும் கொடுத்து ஸ்டார் ஐக்கமாக இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஸ்டார் ஐக்கன் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பண்ணாக்க இந்த வீடியோ நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ரிலிக்ஸ் இருக்கா, அந்த ரிலிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இன்னும் ஸ்டாரை கொடுத்து அதே வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க சொல்லலாம். ஸோ இதே சமயத்தில் அடுத்த ரிலிக்ஸ்க்கு பாருங்கள் இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் மிட்டில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்றங்க நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபைனலி லாஸ்ட்டு இதுக்கும் நாம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம், முடிஞ்சு. நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணி கொண்டினாக்கா உங்களுக்கு இப்படி தான் ஷோக்கும். ஸோ இதில் நாம் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு பிளாக்கில் மட்டும் தான் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன், மீதி இருக்கிறதுல எதுலையுமே இருக்காது. ஜஸ்ட்டு அதை பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதுக்கு பண்ணாக்க அந்த பிளாக் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐம் கொடுத்து லேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பிளாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸ் ஐம் கொடுத்து இப்போ பேஸ்ட் அழுக்க ஏறுமா இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப்ல இருக்கான்னு பாருங்கள், ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேமத்தில் அடுத்த பிளாக் பார்த்தினாக்கா நாம் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓகே, முடிஞ்சு. இப்போ நம்ம இதுக்கு பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு அந்த பிளாக் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபிங் விட்டு ஸ்டாருக்கு இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, மேலே காலில் ப்ளஸ்ஸாக கொடுக்குறீங்க சொல்லலாம். ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த பிளாக் கலரில் இருக்க இந்த பிக்கை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் அது மூவ் பண்ணினாக்கா ஆரஞ்சு கலர் லேயர் ஷோ ஆகும். ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொண்டு ஸ்டார் கொடுத்து பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ப்ளூ கலர் லேயர் ஷோ ஆகும். ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க, கொடுத்துறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொடுனாக்கா லாஸ்ட்டில் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் எம்டியாக இருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறனாக்கா ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்டோட பிக் ஆட் பண்ணிங்களா, ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் லேயருக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் மேல் ஆட்டே இருக்கும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணுங்க. நீங்கள் ஆட் பண்ணி அந்த நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள்.
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எப்படி கம்ப்ரஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த பாஸையும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் மறு வரைக்கும் செக் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதே ஸ்பீட் ஐக்கில் இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தினாக்கா நாம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மேலே ஒரு 4 இருக்கா, அது 4 அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது லாஸ்ட் வரைக்கும் மெசேஜ் வரும். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த லேயர் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கெஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.